கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற சங்கீதம் 116:4. எப்பொழுதும் நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்போதும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் சொல்லி தாவீது ராஜா கெஞ்சுகிறார் கர்த்தரிடத்தில். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷ அவதாரமாய் வந்து இயேசு கர்த்தாவு நம்மளோட ஆத்மாவை ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவிலே நம்மளோட பாவத்துக்கு வேண்டி ஹல்லேலூயா அவர் பலியானார். நம்மளை ரட்சித்து விடுவித்தார். அவருக்கு இந்த காலை வேளையிலே அல்லேலூயா நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாவீது ராஜா இப்பிரகாரம் சொல்லுகிறார், கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். அல்லேலூயா. ஜடத்தை அல்ல, ஆத்மாவை விடுவிக்க சொல்லி தாவீது ராஜா கர்த்தரிடத்தில் கெஞ்சுகிறார். அல்லேலூயா. அந்த ஆத்மாவை ஆறு வந்து விடுவிப்பாங்க, ஆறு வந்து ரட்சிப்பாங்க. ஹல்லேலூயா. அதுக்குத்தான் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்மளுக்கு வேண்டி இந்த தாழ்ந்த பூமியில் மனுஷாவதாரமாய் இறங்கி வந்து நம்மளை ரட்சித்தார் இயேசு கர்த்தர். அல்லேலூயா. அவருக்கு இந்த காலை வேளையிலே நம்ம நன்றி சொல்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மை உள்ளவராய் வாழ கற்றுக்கணும் பிள்ளைகளே. கர்த்தர் நீதி உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அவர் கிருபையுள்ள தெய்வம், கருணையுள்ள தெய்வம். ஒரு நாளும் நம்மளை கைவிடாத கர்த்தர். ஹல்லேலூயா. லோகம் அவசானம் வரைக்கும் நான் உங்கள் கூடயே இருப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்போதும் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம தனிமையாக இருக்கிறன்னு சொல்லி நீங்கள் யாரும் நினச்சிட வேண்டாம். எப்போதும் ராப்பகல் எப்போதும் உறங்காமல் நம்ம காத்து கொண்டு நம்மளை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருக்கு நன்றி உள்ளவராய் நம்ம வாழணும் தேவ பிள்ளைகளே. இந்த வசனம் தியானிப்பதற்கு அவர் இன்றைக்கு நம்மளை சகாய்த்தார். நம்ம எவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.